வணக்கம். தரமணியில் குடிநீரில் கலந்து வரும் கழிவுநீர், பொதுமக்கள் அவதி. சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு தரமணியில் மகாத்மா காந்தி நகர், கருமாரியம்மன் கோவில் முதல் தெரு, 2ஆம் தெரு, 3ஆம் தெரு, மசூதி தெரு, சோழமன்னன் தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, கட்டபொம்மன் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீர் கழிவுநீர் கலந்து மஞ்சள் நிறத்தில் பொதுமக்கள் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகின்றது. இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகும் பொதுமக்கள் சிறுவர், சிறுமியர், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் மலேரியா, டெங்கு, காய்ச்சல், வாந்தி, பேதி உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகி அவதிப்படும் நிலை தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அடையாறு மண்டல அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். கடந்த மாதம் பொதுமக்கள் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் இந்த அவல நிலையை பல்வேறு ஊடகங்கள் செய்தி வாயிலாக வெளியிட்டு காட்டின. இன்று வரை அந்த பொதுமக்களின் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த விவகாரத்தில் நிரந்தரமாக தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதில் காலதாமதம் செய்து வருகின்றனர். அமைச்சர் ஆய்வு. இது குறித்த தகவல் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பார்வைக்கு சென்றுள்ளது. பொதுமக்கள் வசிப்பிடத்திற்கு சென்று குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரும் பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை ஒரு கண்துடைப்புக்காகவே உள்ளதாக அப்பகுதி வாழ் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீண்ட நாள் பிரச்சனையான குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரும் பிரச்சனைக்கு உரிய தீர்வு மேற்கொள்ள முதலமைச்சர் தனி கவனம் செலுத்துவாரா என்று அப்பகுதி வாழ் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.